நம்ம ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான சுகர் சேர்க்காத ஸ்வீட் டேட்ஸ் பெடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 500 கிராம்ஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அந்த பழத்தை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு பேனில் 200 கிராம்ஸ் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 250 கிராம்ஸ் வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு உடச்சி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச வேர்க்கடலையை நம்ம பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்ததும் சின்ன சின்ன பால்ஸாக அதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பால்ஸை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வெள்ளை எள்ளில் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சுகரே சேர்க்கல, அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும்தான். இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளை எள்ளும் வேர்க்கடலையும் நம்ம எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். டோட்டலாக இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நாங்கள் ரிச்னஸ்க்காக இந்த ஸ்வீட்டை ஒரு கப் கேக் ஷீட்டில் மாற்றி உருக்குன்னு ஒயிட் சாக்லேட்டை ஃபில் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஒயிட் சாக்லேட் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டியான டேட்ஸ் பெடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.